பரிசு. நீ வந்தினா நான் வாங்க போக மாட்டேன்ட்டான். அடுத்தது நல்ல பொறியியல் கல்லூரில இடம். 4 வருஷம் முடிச்சான். ஐடில 72% சிறந்து விளங்கினான். 6 மாசம் வேலை பார்த்தான். அப்படியே ஆஸ்திரேலியா கிளம்பி போனான். போயிட்டு அங்கே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்றான். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இதுக்குள்ள காலங்கள் ஓடிருச்சு. 17 வருஷம். இப்ப அவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு 1 வயசு ஆச்சு. எப்போதுமே ஒரு தாய்க்கு ஒரு காலம் வரை தன் கணவன் தான் பெருசு, அப்புறம் தன் பிள்ளை தான் பெருசு, அப்புறம் பிள்ளைக்கு பிறந்த பிள்ளை தான் பெருசு. இப்ப தாய் கேட்டா, மகனே 17 வருஷம் உனக்கும் எனக்கும் இடைவெளி, என்னை எங்கை வரவே நான் சொல்லிட்ட. இன்னைக்கு உனக்கு பிறந்த குழந்தைய என்னுடைய பேரனை பாக்குறதுக்கு எனக்கு அனுமதி தருவான் கடிதம் எழுதினான். அதற்கான பதில் போட்டா, அம்மா 3ஆம் வகுப்பில் பள்ளியில கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன், வேணான்னு சொன்னேன். 5ஆவதுல பரிசு வாங்க வரவான்னு கேட்டே, வேணான்னு சொன்னேன். இப்படியே டிகிரி வரைக்கும் வந்துச்சு. ஏன் தெரியுமாமா நான் வேணான்னு சொன்னேன்? பள்ளிக்கூடத்துல எல்லாரும் டாக்டர் பையே, கலெக்டர் பையே, வாத்தியார் பையே, வக்கீல் பையே, இயக்குனர் பையன்னு எல்லாருக்கும் பேர் வச்சு கூப்பிடுவாங்க. என்ன மட்டும் பொட்டக்கண்ணுடைய பையன். உனக்கு ஒரு கண் இல்லாதனால எல்லாரும் கேவலப்படுத்தினாங்கம்மா. என்னுடைய கேவலம் என்னுடைய போகட்டும். எனக்கு பிறந்த குழந்தை நீ பார்த்து கொஞ்சனா பொட்டக்கண்ணுடைய பாட்டியா, பொட்டக்கண்ணுடைய பாட்டி தான் இவன் சொல்லுவாங்க. அதனால உன் பிள்ளைக்கும் உன் பேரனுக்கும் பொட்டக்கண்ணுங்கிற பேர் வேணாமா, நீ வராதேன்னு சொன்னா. அது படிச்சுட்டு அந்த தாய் ஒரே ஒரு கடிதம் போட்டா, தம்பி 17 வருஷம் உனக்கும் எனக்கும் இடைவெளி, என்னை ஏதோ சின்ன வயசு தெரியாம சொல்லிட்டேன்னு நான் யதார்த்தமா இருந்தேன். இப்போ ஒரு உண்மையை சொல்லிட்டேன்னா என் ஆத்மா சாந்தி அடையும். இந்த ஒரு கண் ஏன் பொட்டியாச்சுன்னு உனக்கு தெரியணும். 2ஆம் வகுப்பு படித்து கொண்டு இருக்கும் போது உன் நண்பர்களோட விளையாடும் போது நம்ம வீட்டு வாசலுள்ள கள்ளி செடியில உன் கண்ணு குத்தி கிழிச்சிருச்சு, விழித்திரை கிழிஞ்சிருச்சு. நான் பார்க்காத வைத்தியம் இல்ல, போகாத கோயில் இல்ல. கடைசியா ஒரே ஒரு மருத்துவர் சொன்னாரு, இதுக்கு ஒரே ஒரு தீர்வு தாமா உண்டு. என்னுடைய ரத்த சொந்தத்துல யாராவது ஒருத்தர் கண் கொடுத்தா சரியாகுன்னு சொன்னாரு. என் பிள்ளைக்கு இல்லாத கண்ணு எனக்கு எதுக்கு? ஏன் கண்ணை கொடுத்தே, அந்த கண்ணாலதான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்க. இக்கதை உணர்த்தும் கருத்து